நான் முதல்ல திரு ஸ்ரீராம் அவர்கள்ட்ட இந்த காட்சிகளை பார்த்துருப்பீங்க. முதல்ல நம்ம பேசுகிறது வட மாநிலங்கள் நடந்தது. பிரதமர் ஒரு புறம் நேரடியாக சர்ச்சுக்கு போகிறாரு. ஜமல்பூர், ராய்ப்பூர் போன்ற இடங்களில் தாக்குதல் நடக்கிறது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த காட்சிகள் நிறைய நம்ம பார்க்குறோம். இது முரணா இல்லையா? அது அந்த சமூக துரோகிகள் யார், அந்த விஷமம் செய்தவர்கள் யார் என்பதை நம்ம பார்ப்போம். அது யார், அது உடனே அது வந்து ஏன் பிரதமர் பக்கம் வரணும், அது ஏன் பாஜக பக்கம் வரணும், அது ஏன் அது அந்த மைண்ட் செட் ஏன் முதல்ல வருது? தமிழ்நாட்டில் முதல்ல பாஜகவை ஆரம்பித்தது பேர் தெரியுமா உங்களுக்கு? யாருன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் 1953 தமிழ்நாட்டில் பாரதிய ஜனசங்கம்ன்ற அந்த அமைப்பை தமிழ்நாட்டில் உருவாக்கிய ஒரு பேர் தெரியுமா? வி.கே. ஜான். சிறுபான்மையர் தான். அவர் தான் தமிழ்நாட்டில் வி.கே. ஜான் தான் பாஜக கட்சியை இங்கே ஆரம்பித்தார், ஜனசங்கத்தை. அவருடைய நண்பராகிய அவரை கேட்குற போது, நீங்கள் ஒரு சிறுபான்மையாக இருந்து இந்த மதவாத கட்சியோடு இருக்கீங்களே, அது உங்களுக்கு முரணாக இல்லையான்னு அவர் கேட்குற போது, என்னுடைய நண்பர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஒருபோதும் ஒரு மதவாத கட்சியில் இருப்பார் என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவர் கேரளாவில் பிறந்தவர், தமிழ்நாட்டில் இதை ஆரம்பித்தார். இதை ஏன் மீண்டும் மீண்டும் பாரதிய ஜனதாவோடு ஒப்பிடுவது வந்து உங்க சுய லாபத்துக்கும் உங்களுடைய ஓட்டு சிறுபான்மையர்களை அப்பீஸ் பண்ற அந்த ஒரு மலிவான வேலையை பார்க்கறதுக்காக நீங்க பாஜக பத்தி சொல்றீங்க, நீங்க பிரதமரை பத்தி சொல்றீங்க. இவங்க யாரு தாக்குதல் யாருன்னு பார்க்கலாம், யாருன்னு பாருங்க. யாரா இருந்தாலும் இது இந்து ராஷ்டிரம் அப்படின்லாம் சொல்றாங்க. எங்க இந்த வீடியோக்கள்ல பாக்குறப்ப நீங்க ஏன் கிறிஸ்துமஸ் பொருட்களை விற்கிறீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. வலதுசாரிகளா இருப்பாங்களோ? நிறைய இடத்துல இந்து கோயில் எங்க வீட்டு பக்கத்துலயே மணி அடிக்காதீங்கலாம் இருக்குங்க. வெஸ்ட் பெங்கால்ல இந்து சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்து கோவில் அவங்க வீட்டில் இருக்க மணி அடிக்க முடியாம எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் கூட இந்துக்கள் சில இடத்துல அவர்களால ஒரு நிம்மதியாக உரிமையாக அவர்களால் வழிபாடு முடியவில்லை. ஏன் எங்களுடைய முருகன் ஃபர்ஸ்ட் முதல் படையாம் முருகன் படையில எங்களோட விளக்கேற்ற முடியாத நிலைமையில இன்னைக்கு இந்துக்கள் இருக்கும்போது நீங்க சிறுபான்மைகளை வைத்தே நீங்க வந்து எத்தனை நாளைக்கு பயமுறுத்த போறீங்க? என்ன ஆச்சுங்க தமிழ்நாட்டில்? இல்லை இந்தியாவில் என்ன ஆச்சு? எங்க இதே இந்த சிறுபான்மை சொல்றீங்களே, இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் கிட்டத்தட்ட 9 நாடுகள் பிரதமருக்கு மிக உயரிய விருதை, அந்த நாட்டின் உயரிய விருதை, நம்ம ஊர்ல பாரத ரத்னா மாதிரி அந்த நாட்டில் மிக உயர்ந்த பதக்கத்தை கொடுத்து அவங்க வந்து பண்றாங்கன்னா அந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு நிச்சயமாக தெரியும் இங்கே சிறுபான்மையர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை என்பது. அதனால தான் 9 இஸ்லாமிய நாடுகள், ஒரு நாடு இல்லை 2 நாடு இல்லை 9 நாடுகள் கொடுத்துருக்கு. எவ்வளவு நாள் இந்த பயத்தை வச்சு ஓடிட்டு இருப்பீங்க? ஒரே இன்னைக்கு திருவனந்தபுரத்தில் இன்னைக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அதிகமாக வாழக்கூடிய திருவனந்தபுரத்துல இன்னைக்கு கார்பரேஷன்ல பாஜக வின் பண்ணிருக்கு, மேயர் ஆயிருக்காங்க பாஜக. உங்களுடைய பிடிப்பு, சிறுபான்மையர்களை பயமுறுத்தும் பிடிப்பு உங்களிடம் இருந்து போகிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்க. இதுக்கு பாஜக சம்பந்தம் நிச்சயமாக இல்லை. ஏன் அப்ப பிரதமர் கண்டிக்கல? ஏன் உள்துறை அமைச்சர் இரும்புக்கரம் கொண்டு அடக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கல? இது போன்ற இவ்வளவு சம்பவங்கள் நடந்து நேத்தி தானுங்க, நேத்தி வந்திருக்கு. இதுக்கு உள்துறை அமைச்சர் வரைக்கும் போதீங்க. அந்த மாநில பாஜக முதலமைச்சர்களே பார்த்துக் கொள்வார்கள். நிச்சயமாக அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள். நம்ம இங்க சும்மா இங்க வெளியில ஒண்ணு சொல்லிட்டு உள்ள ஒண்ணு பண்றது இல்லைங்க. 100 வருஷ கோவிலை இடித்தேன், நான் தான் இடித்தேன்னு மமதையோட ஒரு எம்பி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசுறதுக்கு அந்த தைரியம் எப்படி வந்தது? ஏன்னா இந்துக்கள் வந்து மதச்சார்பற்றவர்கள், இந்துக்கள் உண்மையாக இருக்கிறவர்கள். உங்க 100 வருஷ சரஸ்வதி கோயிலை இடிச்சதுன்னா 3 கோயில் இடிச்சேன் நான். உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுமா உங்களுக்கு? எடிட்டட் வீடியோ என்ன அது எப்படி எடிட்டட் வீடியோ? அவங்க கோயில் இடிக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு தரவு கொடுத்தாருங்களே, கிட்டத்தட்ட ஒரு 200 கோவில் இடிச்சிருக்காங்கன்னு. எல்லாத்துக்கும் கேட்டா சிலதுக்கெல்லாம் வந்து கோர்ட் ஆர்டர். நீங்க கோர்ட் ஆர்டர் இடிக்கிற சொல்ற போது சாயங்காலமே வந்து இடிக்கிறீங்க, கோர்ட் ஆர்டர் விலக்கேற்ற சொல்ற போது மட்டும் நீங்க வேற எங்கேயோ போறீங்க. இந்த பூச்சாண்டி வேலை எல்லாம் நடக்காதுங்க. சிறுபான்மையர்கள் இந்தியாவில் நன்றாக இருக்கிறார்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. முதல்ல இந்த தாக்குதல் நடத்தினவங்க பாஜகவினர் தான் அப்படின்னு முடிவுக்கு எங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கிறார். அதாவது கார்கே, மொத்தம் 13 இடங்கள், உத்தரப்பிரதேசில் மட்டும் 4 இடங்கள், கேரளாவில் 2 இடம், மத்திய பிரதேசில் 2 இடம், ராஜஸ்தானில் 1, அஸ்ஸாமில் 1, கிட்டத்தட்ட 13 இடங்களில் இட் வாஸ் பீன் ஆர்கெஸ்ட்ரேட்டட் ப்ராப்பர்லி. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் வேர்ட். இட் வாஸ் ஆர்கெஸ்ட்ரேட்டட் ப்ராப்பர்லி ஆன் த டே ஆஃப் கிறிஸ்மஸ் ஈவ். ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண முடியும். பிகாஸ் நான் இந்த இடத்துல நிச்சயமாக சொல்ல முடியும், இட் வாஸ் ஆர்கெஸ்ட்ரேட்டட் அண்ட் ஃபண்டட்.
நான் யாரும் சொல்ல முடியாது. இட் வாஸ் பீன் ஃபண்டட் ப்ராப்பர்லி. இல்லைன்னா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இவ்வளோ பெரிய தைரியம் வராது ஒரே நாளில் 13 இடங்களில் ஒரே மாதிரியான விஷயம் பண்ணுறதுக்கு. ரொம்ப முக்கியமாக இப்போ ஸ்ரீராமன் சொல்லும்போது சொன்னார் விகே ஜான் வந்து இங்கே வந்து முதல் இதாக இருந்தார். உண்மையிலே இருந்தார், அவரை பாராட்டணும். காரணம் பாரத ஜனன் சங் என்பது வந்து ஒரு நேஷ்னலிஸ்ட் பார்ட்டியாக இருக்குது, நான் ஒரு நேஷ்னலிஸ்ட்டு, நான் அதில் இருக்க விருப்பப்படுறேன்னு சொல்லிட்டு அவரே முன் வந்து அவர் இங்கே பேரிஸ்டராக இருந்தவர், இங்கே இருக்கிற எம்எல்சியில் ஃபஸ்ட்டு எதிர்கட்சி இருந்த ஆள், அவரை நீங்கள் வச்சு கொண்டாடினீங்க, அவர் வந்தார். அதற்காக எல்லாம் நீங்கள் சிறுபான்மையினர் கூட இருந்தீங்கங்கிறது அத்தாட்சி ஆகாது. முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வேண்டியது, இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவு பிரதமர் மோடி அவர்கள் சர்ச்சுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இல்ல போகக்கூடாதுன்னு போன வருஷம் போனாரா? இல்ல போகக்கூடாதுன்னு இருக்கா? இதுதான் சார் அங்க தள்ளி விட்டு அங்க அடிங்கன்னு சொல்லிட்டு இங்க உள்ள போறது சார். இதுதான் சார் நடக்குது இந்த நாட்டுல, இதுதான் நடக்குது சார். நீங்க வேலை ஸ்ரீராம் சார், நீங்க பேசும்போது நான் பேசல, நீங்க பேசும்போது நான் பேசல. நான் கேக்குறது வெயிட் பண்ணுங்க, கேள்வி கேக்குறதுக்கு அவர் வரணும், கேள்வி கேட்க அவர் வெயிட் பண்ணுங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க. இல்ல ஒரே நிமிஷம். பிரதமர் சர்ச்சுக்கு போலனா கூட நீங்க கேள்வி கேட்கலாம். சர்ச்சுக்கு போனதுதான் சார் பிரச்சனையே. ஏன் தெரியுங்களா? இதே பிரதமர் அவர்கள் அடுத்த ஈஸ்டருக்கு சர்ச்சுக்கு போட்டுங்க, நான் சவால் விட்டு வெயிட் பண்ணுங்க. இருங்க, இன்னும் ஒரு வருஷத்துக்கு இருங்க போற பாருங்க. என்ன ஒரு வருஷத்துக்கு? ஈஸ்டர் 3 மாசத்துல வருது. ஆமாங்க, இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வெயிட் பண்ணி தான் பாப்போம். ஏங்க இருங்க, நான் முடிச்சிடுறேன். ஏன்னா அவருக்கு நிறைய பதில் சொல்ல முடிச்சிடுறேன். இது ப்ரூஃப் இருக்கா? ஒரு எம்பி வந்து நான் 100 கோடி அடிச்சேன் சொல்லி என்ன ப்ரூஃப் இருக்கு? இது இப்போ வெட்டல் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு, என்ன ப்ரூஃப் இருக்கு? இவர் பார்த்தாரா உட்காந்து மீட்டிங்க? நான் சொல்ல வேண்டியது ஒன்றே தான், எங்களுடைய ஆபீஸுக்கு பக்கத்துல பார்க்கிங்க்கு இடையில 800 வருஷம் கோயில் இடிச்சது இந்த கூட்டம். எந்த கோயில்? எனக்கு தெரியாது. எந்த கோயில் சொல்லுங்க, டேட்டா சொல்லுங்க. நியூஸ்ல வந்து நீங்க சும்மா தந்தி டிவில தான் பார்த்தேன். நான் தந்தி டிவில தான் பார்த்தேன். எந்த கோயில்? டெல்லில எந்த கோயில் சொல்லுங்க. உங்க ஆபீஸ்க்கு ஏங்க கார்கே இருங்க பாருங்க, கார்கே இருங்க, ஏதாவது ஒரு டப்பா இருக்கு, எந்த கோயில் சொல்லுங்க. சென்சிட்டிவான விஷயம் பேசுறோம். இல்ல தயவு சொல்லுங்க. இல்ல நான் அத ப்ரூவ் பண்ணிறேன். தயவு செய்து சொல்லுங்க. எந்த கோயில் சொல்லுங்க. கோயில் இடிச்சது நான் ப்ரூவ் பண்ணிறேன். சீராம் என்ன பண்ணுவாரு? எந்திரிச்சு போயிடுவாரா? நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. எந்திரிச்சு போயிடுவாரா? நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. Please, please. இல்ல யார் இடிச்சாலும் ப்ரூவ் பண்ணுங்க. இல்ல கார்கே, நான் சொல்ல வர விஷயத்தை புரிஞ்சுங்க. This attacks is being pre-plannedly orchestrated and organized. By whom is the question? யார்? By whom? Hindu mafia, Hindu gang. What Hindu gang? What does it mean? Hindutva gang இது What do you mean by Hindu gang? சார் இருங்க சார், இப்போ நீங்க சார் Hindu gang நீங்க பேர் கொடுக்காதீங்க. ஹிந்துத்துவா gang கேளுங்க. ஒரு நிமிஷம். ஹிந்து வந்து சமூக விரோதிகள் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இந்த ஹிந்து கேங்ன்ற வார்த்தை நான் ஏத்துக்க முடியாது. நீங்க இருங்க, ஹிந்துத்துவா கேங் என்னெல்லாம் செய்யறாங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாமியர்களை ஃபர்ஸ்ட் எப்படிலாம் அடிச்சாங்க, எங்க ரயில்ல ஓடுற ரயில்ல தொழுதாக்கா அடிச்ச கூட்டங்க இது, மாட்டுக்கறி வச்சிருக்கேன்னு அடிச்சு கொன்ன கூட்டம் இது, கட்டி போட்டு அடிச்ச கூட்டங்க இது. ஏங்க உண்ணாவுன்னு ஒரு பொண்ணு வந்து ஸ்டேஷனில் சாரி எம்எல்ஏட்ட போயிட்டு அதுக்கு முன்னாடி விஷயத்தை பார்க்கும்போது மொத்தமாக சேர்த்து கற்பழிச்சிட்டு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க அப்பாவை அங்கேயே அடித்து கொண்டுட்டு அவங்க சித்தப்பாவை கொண்டுட்டு காரில் போகும்போது அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வக்கீலை கொண்டுட்டு இப்போ கடைசியில் அந்த எம்எல்ஏ வெளியே வந்திருக்காருங்க. அந்த மாதிரி நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம்.